இது பிரச்சனைக்கு வரும். ஏன்னா உண்மையான மொழி போராட்டத்தை எடுத்தா திரைக்கு வராது. திரைக்கு வராது. அதனால அதுல சில இதுகளை அவங்க கடந்து அது சொல்லியிருக்காங்க. ஒரு படமா எடுத்திருக்காங்க. ஒரு படமா பார்த்தா நல்ல படம். அதுல எல்லா பங்களிப்பும் இருக்கு. சிறந்த ஒளிப்பதிவு இருக்கு, இசை இருக்கு, நடிப்பு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அது சிறந்த படம். ஆனா இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினைச்சுக்கிட்டு அதை போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. அதில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்க என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன், தம்பி ரவி, அதர்வா எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு பிரச்சனையான களம். இதை போய் தொடுவோம்னு ஒரு பெண் இயக்குனர் தொட்டு அதை செஞ்சிருக்கிறது பாராட்டுக்குரியது தான். இதை போய் நம்ம இந்த படத்தை படமாக பார்த்துட்டு வந்துருங்க. இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினச்சிக்கிட்டு அதை ஒப்பிட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள். அதை இதை தயாரித்த தம்பி ஆகாஷ் பாஸ்கருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கணும். ஏன்னா எடுக்கணும்னு நினைக்கணும். யார் எடுத்தாலும் பிரச்சனை வரும். ஒருவேளை அரசே துணிஞ்சு அரசே தயாரித்து இந்த மொழி போராட்டத்தை ஆவணப்படுத்தணும்னு உள்ளதை உள்ளபடி எடுத்தால் அதை பதிவு செய்யலாம். அந்த ஜனநாயகம் நம்ம நாட்டில் இல்லை. ஜனநாயகன் என்ன பாடுபடுதுன்னு நீங்க பாக்குறீங்க. அதனால அது இல்லை. அது அவ்வளவு கருத்து சுதந்திரம் இல்லை. மற்றவர்களை விட கூடுதலா உங்களுக்கு சினிமா பத்தி அதிகமா தெரியுன்றதுனால இந்த கதையை உங்களை செலக்ட் பண்றதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தீங்க. இதுலயே பல்வேறு விமர்சனங்கள் இதை பல கட்டு வந்து இல்லை எங்க ஐயா கி வெங்கட்ராமன்லாம் ஒரு பெரிய அறிஞர். என் தம்பியே துறை இது நல்லா இருக்குமா, இன்னொரு தம்பி தமிழ் மிச்சி பாசறையில் இருக்க கார்த்தி செல்வன் அது இல்லைம்மா. இதான் நான் சொல்றேன்ல, மொழி போராட்ட வரலாற்றை முழுமையா படிச்சவன் அப்படிங்கிற இதுல சொல்றேன். அது வேற, இது வேற. இது ஒரு திரைப்படம். அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு திரைக்கதையை அமைச்சுக்கிட்டாங்க. இப்ப சல்லியர்கள்னு ஒரு படம் வந்ததுல, அது எங்க போராட்ட களத்துல இருக்கிற ஒரு சின்ன துளி, அவ்வளவுதான். அதை படம் எடுத்தா நீங்க சான்றிதழ் தருவீங்களா? திரையரங்கு இதுக்கே கொடுக்கல. அது கஷ்டம். மொழி போராட்டத்தை எடுத்தால் அதிகாரத்துல அந்த மொழியை திணிச்சது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இங்க என்ன நடந்தது அது தெரியும். இப்ப அதெல்லாம் உண்மையா எடுத்தா இப்ப அந்த அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அரசியல் நெருக்கடி வரும்னு தெரியும். அதனால இது படமா பார்த்தா நல்ல படம். அதுதான் அப்படி அதை பார்த்துட்டு போயிடணும். இன்றுமே மொழிக்கான போராட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க மொழியை காக்கிறதுக்கான சூழல் இருக்கு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னை பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் மொழியை அழிய விட்டுட்டோங்கிறதுல வெளிப்படையா நான் ஒத்துக்கணும். எங்களுக்கு நாடு தமிழ்நாடுன்னு பேர் இருக்க ஒழிய இங்க தமிழ் இல்லை, தமிழர்களாகவும் நாங்க இல்லை. எங்களுக்கு தாய்மொழி பேச வரல. 3 தலைமுறை தாய்மொழியை எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறையை நாங்க உருவாக்கிட்டோம். தமிழ் படிக்காமலே உயர்ந்த பட்டம் பெற்று பணிக்கு சென்று விடலாம்ங்கிற சூழலை நாங்க உருவாக்கிட்டோம். அது போயிடுச்சு. எங்கள் வழிபாட்டுல, எங்கள் வழக்காடு மன்றங்கள்ல, எங்களுடைய பண்பாட்டுல, எங்களுடைய பேச்சுல, எழுத்துல, எங்களுடைய ஆட்சி மொழி, அதிகார மொழி, பயன்பாட்டு மொழி, ஏன் ஒரு திருமண அழைப்பிதழ்ல கூட தமிழ்ல நம்ம அச்சிடுவதில்லை. எல்லாம் போயிருச்சு. தமிழ் பேச தெரியல, நமக்கு பேச தெரியல. வம்படியா வலுக்கட்டாயமா ஆங்கில சொற்களை போட்டு போட்டு பேசுறது ஒரு தங்கிலீஷ் அதை உருவாக்கிட்டோம். இப்போ தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்னு பேசணும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ்னு இறங்கி இன்னைக்கு போகும்போது கடை வீதியில நான் சொன்னதுக்காக திரும்பி 2 பக்கம் பாருங்க. எங்கேயாவது தமிழ்ல இருந்தா பாருங்க. எழுத்து தமிழ்ல இருக்கும், சொன்னீங்கன்னா உச்சரிப்பு ஆங்கிலத்தில் இருக்கும். எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கும், உச்சரிச்சிங்கன்னா தமிழ்ல வரும். அதுதான் தங்கிலீஷ், அது தமிங்கிலம். அப்ப அதை மீட்கணும்னு நினைப்போம். ஏன்னா தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. மொழி அழிந்தால் ஒரு இனம் அழியும். மொழி அழிய விட்ட இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழும். மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். இதுதான் வரலாறு. அப்படி இருக்கும்போது என் மொழி அழிஞ்சிருச்சு. இப்போ முழுமையா எல்லா சொற்களுக்கும் கலை சொற்கள், வேர் சொற்கள் கொண்டது என்னுடைய இது. இப்ப நீங்க ஆங்கிலத்துல ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெல்லும் ரைஸ் தான், அரிசி ரைஸ் தான், சோறு ரைஸ் தான். எனக்கு நெல், அரிசி, சோறு 3 இருக்கு. அவனுக்கு சித்தப்பா பெரியப்பா எல்லாமே அங்கிள் தான். எனக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா 3 இருக்கு. அவனுக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை எல்லாமே ஆன்டி தான். எனக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை இவ்வளவு இருக்கு. அப்ப அந்த மாதிரி சொற்கள் இருந்தும் என் மொழி அழியுது. இப்ப மற்ற மொழிகளுக்கு மலையாளத்திலேயோ அல்லது தெலுங்குலையோ அல்லது கன்னடத்திலேயோ
அவர்கள் மொழி பற்று வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மொழியில முழுமையான சொற்கள் இல்லை. 40-60 விழுக்காடு தான் தாய்மொழியில சொற்கள் இருக்கு. மீதி எல்லாம் ஆங்கிலம் தான். பிக்சர்ல தான், சினிமால தான். நான் கேரளால படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காவல் நிலையத்துல வந்து காவல் நிலையம்னு நமக்கு இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க அந்த காவல் நிலையத்துக்கு மலையாளத்துல எழுதி வைக்கணும்னு ஒரு தம்பியை கேட்டேன். அங்க எனக்கு நிர்வாக தயாரிப்புல இருந்தவருக்கு. அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். தம்பி அது ஆங்கிலம்டா, அதுதான் போலீஸ், என்ன சொற்கள் இல்லை. அப்போ கன்னடர்கள் வந்து நல்ல மொழி பற்றில் இருப்பாங்க. 30-40 விழுக்காடு அவங்களுக்கு சொற்கள் இல்லை, ஆங்கிலம் தான் பயன்படுத்தி ஆகணும். அப்ப அந்த நிலைமையில நாம அழிய கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை மீட்கணும்னு நினைக்கிறேன்.